Okay, good morning guys. நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அண்டர் தட் வி ஃபினிஷ் டிஸ்கஸிங் ஸ்டாக் வேரியபிள்னா என்ன அண்ட் ஃப்ளோ வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஸ்டாக் வேரியபிள் அண்ட் ஃப்ளோ வேரியபிள் தான் வந்து டூ கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அண்ட் ஆல்சோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் எக்கனாமிக் மாடல்ஸ். ஓகே, எக்கனாமிக் மாடல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ வி டிஸ்கஸ் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஓகே, சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னா என்னன்னு படித்தோம். Flow of income between sectors. ஸோ நம்ம எக்கானமியில் இருக்கிற செக்டார்ஸ், எக்ஸாம்பிள் ஹவுஸ்ஹோல்டு, ஃபர்ம்ஸு, கவர்மெண்ட்டுக்கு நடுவில் இந்த ஃப்ளோ ஆஃப் இன்கம் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அலாங் வித் இன்கம். ஓகே, எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஸோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங். ஸோ நம்ம எக்கானமி இருக்கிற டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்க்கு நடுவில் இந்த இன்கமும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் அண்ட் ஆல்சோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். ஓகே, வி ஹாவ் 3 மாடல்ஸ். ஓகே, இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்மை வந்து படிக்கிறதுல வி ஆர் ஹேவிங் 3 மாடல்ஸ். 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல் அண்ட் 4 செக்டார் மாடல் இருக்குது அப்படின்னு வந்து படித்தோம். அதில் 2 செக்டார் மாடல்னால் அது வந்து சிம்பிள் மாடல், வெறும் ஹவுஸ் ஹோல்டும் அண்ட் ஃபர்ம்ஸ்னால் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் 3 செக்டார் மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு அண்ட் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் கவர்மெண்ட் இருக்கிறது தான் 3 செக்டார் மாடல். வேறஸ் 4 செக்டார் மாடல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்டர்னல் செக்டார் வந்து ஆட் ஆகும் அலாங் வித் ஹவுஸ் ஹோல்ட், ஃபர்ம்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து 3 செக்டார் மாடல் பார்த்தோம் இல்லையா. அண்ட் கம்மிங் டு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் ஏ 2 செக்டார் மாடல். ஓகே, நம்ம வந்து 1 by 1 இன் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ ஓகே, அண்ட் 2 செக்டார் மாடல் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம நல்லா வச்சுருக்கணும். அதுதான் வந்து ஹவுஸ் ஹோல்டு செக்டார். ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்னால் என்ன அப்படின்னு சொன்னேன், பீப்புள், சொசைட்டி தான் வந்து நம்ம தான் வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். ஓகேவா. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா household sector are the sole buyer and sole supplier அப்படின்னு சொல்கிறாங்க. சோல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி பையர். ஓகே, ஸோ ஓன்லி பையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் வந்து யார் வாங்குவா, நம்ம தான் வாங்குவோம், பீப்புள். ஓகே, ஸோ நம்மளை தவிர வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே வாங்க முடியாது இல்லையா. ஸோ தட் இஸ் வை ஹவுஸ்ஹோல்ட் செக்டர் ஆர் த சோல் பையர்னா யார், வாங்குறவங்க. ஓகே, ஸோ சோல் பையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் சோல் சப்ளையர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ சப்ளையர்னா என்ன, சப்ளை பண்ணுறவங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இல்லையா. ஸோ நம்ம வந்து என்ன சப்ளை பண்ணுவோம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம லேண்ட் தேவைன்னா வந்து லேண்ட் இருக்கிறவங்க லேண்ட் தருவாங்க, இல்லைனா வந்து லேபர். ஓகே, இப்போ வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிற மக்கள் எல்லாம் யார், சொசைட்டி, நம்ம ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்லேருந்து போகிறவங்க தான் இல்லையா. ஸோ தே ஆர் த சோல் சப்ளையர் ஆஃப் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ ரிமெம்பர் ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்னால் என்ன, சோல் பையர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் சோல் சப்ளையர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, இவங்க ஹவுஸ் ஹோல்ட் செக்டருக்கு இன்கம் எப்படி வருது அண்ட் செலவு எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லேபர் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் பீப்புள் வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு வந்து சேல்ரி, இன்கம் கிடைக்கும் இல்லையா. இப்போ அதே வந்து அவங்கக்கிட்ட ஒரு லேண்ட் இருந்துச்சு, ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட லேண்ட் ரெண்ட்டுக்கு தராங்கன்னா அதிலிருந்து அவங்களுக்கு காசு வரும். ஸோ இது மூலிமா வந்து ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு இன்கம் வரும். வேறஸ் எங்கே வந்து அவங்க காசு செலவு பண்ணுறாங்க, வேர் தே ஆர் ஸ்பெண்டிங் தேர் மணி, ஸோ த்ரூ பையிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்காது. இப்போது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மணி வந்து ஸ்பெண்ட் ஆகுது. ஓகே, செலவு பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஹவுஸ்ஹோல்ட் செக்டார் இஸ் கெட்டிங் இன்கம் த்ரூ factors of production, that is land, labor, capital and organization, and they are spending money for buying goods and services. Okay, so this is household sector. And coming to firms na நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், firms are industries. ஸோ அவங்களுக்கு வந்து ரெவன்யூ, இன்கம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are generating in revenue
பை செல்லிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு தி ஹவுஸ் ஹோல்ட் செக்டர். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுமே வந்து அவங்க வந்து நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு பீப்புளுக்கு வந்து செல் பண்ணுறது விற்கிறதுனால அவங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கிது. ஓகே, அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இன் ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க, ஹையர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு கேப் வந்து புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம காசு கொடுத்து அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி ஹையர் பண்ணுறதுனா ஒரு லேண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு லேபராக இருக்கட்டும், கொஞ்ச நேரம் அவங்க வந்து நம்ம வேற ஒருத்தர் பொருளை யூஸ் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம வந்து இன் ரிட்டன் நம்ம காசு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹையர். ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன வந்து லேண்டாக இருக்கட்டும், லேபராக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பீப்புள் தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இன் திஸ் வே தே ஆர் ஸ்பெண்டிங் மணி. ஓகே, இன்கம் வந்து ஃபர்ம்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இன்கம் எப்படி வருது, அவங்க விற்கிற பொருட்களால் அவங்களுக்கு இன்கம் வருது. அண்ட் எங்கே செலவாகுது, அவங்க வந்து இப்போ வந்து அவங்கக்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இல்லை வந்து ஒரு லேண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து காசு கொடுக்கணும். ஓகே, ஸோ இன் திஸ் வே தே ஆர் ஸ்பெண்டிங் மணி. ஓகே, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுமே அவுட்புட்டுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு விற்றுருவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த 2 points you need to remember about household sector and firms. ஓகே, இது ரெண்டு புரிஞ்சதுனாலே உங்களுக்கு இந்த இன்கம் ஃப்ளோ எப்படி ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2 sector மாடலில் என்ன இருக்கும் படித்தோம், ஓன்லி ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் அண்ட் ஃபர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இன்னர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த வெளியே இருக்க வந்து ஏரோ மார்க் வந்து அவுட்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஸோ இந்த அவுட்டர் சர்க்கிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னர் சர்க்கிள் வந்து மானிட்டரி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 2 sector எக்கானமி வந்து ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ சேல்ஸும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் த அவுட்டர் சர்க்கிள் இஸ் ரியல் ஃப்ளோ அண்ட் இன்னர் சர்க்கிள் இஸ் மானிட்டரி ஃப்ளோ. ஸோ அவுட்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ம்ஸ்லேருந்து என்ன போகுது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போகுது. ஸோ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாம் யாருக்கு விற்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு விற்பாங்க. இந்த சேம் வே ஓகே, ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்லேருந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ம்ஸ்க்கு போகுது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் வந்து ரியல் ஃப்ளோ. ஓகே, ஸோ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹவுஸ் ஹோல்ட் தராங்க அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ம்ஸ்க்கு தருவாங்க. இதுதான் வந்து ரியல் ஃப்ளோ. ஸோ மானிட்டரி ஃப்ளோனா என்ன, மானிட்டரினா மணி. ஓகே, ஸோ மானிட்டரி ஃப்ளோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எங்கே செலவாகுது அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் மானிட்டரி ஃப்ளோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டர்லேருந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்க வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வாங்குறப்போ அவங்களுக்கு என்ன வந்து செலவாகுது, கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. ஓகே, ஸோ whenever they buy goods and services from firms they will spend money இல்லையா, அதுதான் வந்து கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வந்து ஏதாவது பொருட்கள் இல்லை சர்வீசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து காசு வந்து பே பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ தட் இஸ் கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர். இவங்களுக்கு எங்கே செலவாகுது, வேஜ், ரெண்ட், டிவிடெண்ட்ஸ். ஓகே, அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வேஜ் தரணும், அவங்க ஏதாவது பில்டிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்ட் தரணும், அண்ட் டிவிடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டிவிடெண்ட்ஸ்னால் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 4 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க 4 பேர்த்துக்கும் ஈக்குவலான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும், அதுதான் வந்து டிவிடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது மூலிமா தான் வந்து அவங்களுக்கு செலவாகுது. ஓகே, ஸோ இன்னர் சர்க்கிள் இஸ் மானிட்டரி ஃப்ளோ, மணி ஃப்ளோ. அவுட்டர் சர்க்கிள்னால் வந்து ரியல் ஃப்ளோ, வெறும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 sector மாடல். ஓகே, so the basic identity of 2 sector economy are as under consumption plus investment. Okay, so இங்க 2 sector மாடலில் பார்த்தீங்கன்னா consumption and investment ஈக்குவலாக இருக்கும். எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே, so that is why the equation becomes y is equals to c plus i. Okay, and coming to circular flow of income in 3 sector economy. Okay, 3 sector economy ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், அதுதான் வந்து கவர்மெண்ட். ஓகே, ஸோ 2 sector மாடலில் வெறும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்டு ஃபர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். 3 sector மாடலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, மித்தது எல்லாமே சேம், ஒரு கவர்மெண்ட் ட்ரெடிஷன் மட்டும்தான் வந்து 3 sector மாடலில். ஸோ அதே மாதிரி
ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் வந்து அவங்க வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஃபர்ம்ஸ் கிட்டேருந்து வாங்குவாங்க. அண்ட் தென் இவங்க வந்து அவங்களுக்கு வந்து வேஜ், டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார் வந்து தே வில் கிவ் டேக்ஸ் டு த கவர்மெண்ட். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து சொசைட்டியில் எல்லா பீப்புளுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, இன் ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து மக்களுக்கு வர தொகை தான் வந்து சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் நமக்கு என்ன கிடைக்கும், பென்ஷன் கொடுப்பாங்க, இதில் வந்து ஏதாவது மணி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பென்ஷன். அண்ட் தென் ஓகே, ஸோ பென்ஷன், ரிலீஃப், சப்சிடி கொடுப்பாங்க, ரிலீஃப் ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஏதாவது வந்து நேச்சுரல் கெலாமிட்டி வந்து இப்போ வந்து ஒரு வெள்ளம் இது வருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு வந்து கொடுக்குற காசு எல்லாமே வந்து ரிலீஃப் ஃபண்ட்ஸ், சப்சிடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சேம் வே கவர்மெண்ட் வந்து ஃபர்ம்ஸ்கிட்டேருந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கினாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஓகே தே வில் ஸ்பெண்ட் மணி இன் டேர்ம்ஸ். ஃபர்ம்ஸும் வந்து டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் த 4 செக்டார் மாடல். ஓகே, ஸோ அடிஷன் வந்து கவர்மெண்ட்க்கு எங்கே செலவாகுது, எங்கே வந்து அவங்க வந்து இன்கம் வருது. ஸோ இன்கம் எப்படி வருது, போத் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ் ரெண்டு பேருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஓகே, இன் ரிட்டர்ன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சொசைட்டிக்கு மக்களுக்கு வந்து பென்ஷன் மூலியமாகவும் ரிலீஃப் ஃபண்ட்ஸ் மூலியமாகவும் காசு செலவு பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வென் எவர் தே பை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் தே வில் ஸ்பெண்ட் மணி. ஓகே, ஸோ திஸ் இஸ் 3 செக்டார் மாடல். அண்ட் coming to 4 sector model. ஓகே, இங்கே இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா C + I + G. ஓகே, கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான் வந்து 3 செக்டார் மாடலோட ஃபார்முலா. அண்ட் கம்மிங் டு 4 செக்டார் மாடல். ஸோ எவ்ரி திங் இஸ் சேம், எல்லாமே சேம். ஓகே, இந்த கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த வேஜ், டிவிடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறது, இந்த கவர்மெண்ட் எல்லாமே வந்து சேம். ஓன்லி ஒன் மோர் point is added, that is imports and exports. Okay, so 4 sector model la inga enna appdin pathina will be having relationship with other countries. Okay, whether countries ku நம்ம relationship இருக்கு, அவங்க கூட வந்து நம்ம இறக்குமதி ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து 4 sector model. அதுதான் வந்து இங்கே ஒன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ஆட் ஆகிருக்கும், the external trade sector of the economy. Okay, the external tradeனா நம்ம வந்து வெளியே எந்த கண்ட்ரியில் வந்து நம்ம ட்ரேட் பிஸ்னஸ் பண்ணாலுமே அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேட். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் சேம். அண்ட் ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் லைக் திஸ்: consumption plus investment plus government expenditure plus x minus m na exports and imports, net exports. Okay, so this is about 3 sectors model of our economy: 2 sector, 3 sector and 4 sector. Okay, so எல்லாருமே வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்குறப்ப கீப் யுவர் டெக்ஸ்ட் புக் வித் யூ. ஸோ டெக்ஸ்ட் புக்கோடு நீங்கள் வீடியோ பாருங்கள். அண்ட் ஏதாவது ஒரு லைன் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே, தேங்க்யூ.